ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி அடுக்கடுக்காக இருக்க இட்லி பிளேட் நம்ம வந்து வச்சுருப்போம். அதில் வந்து அடியில் இப்படி வருது இல்லையா ஸ்டாண்டு, இது வந்து அப்பப்போ வந்து லூஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி லூஸ் ஆகும்போதே நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இட்லி பிளேட்டில் இட்லி வந்து ஊற்றி வைக்கும்போது அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே ஒட்டி பிடிச்சிட்டு பிசு பிசுன்னு நமக்கு ஒரு வேலைக்கு 2 வேலை ஆயிரும். அது வந்து ஈஸியாக நம்ம செலவு இல்லாமல் வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருள் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம். நெயில் பாலிஷ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து எடுத்துக்கோங்க. அந்த கம்பி இருக்குல்ல, அந்த நட்டை எல்லாத்தையுமே கழட்டி எடுத்துக்கோங்க. அந்த நெயில் பாலிஷ் எடுத்துக்கிட்டு நல்லா திக்கான கோட்டிங்காக அந்த கம்பியோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி வச்சு நல்லா அடித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து வச்சு கரெக்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த அடிப்பக்கம் அந்த நட்டு இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து கொஞ்சமாக நெயில் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். மாதம் இல்லைங்க, வருஷக்கணக்கானாலும் உங்களுக்கு அது வந்து அந்த நட்டு வந்து லூஸ் ஆகவே ஆகாது. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரியான பாஸ்கெட் வந்து நம்ம எல்லார் வீடுகளிலுமே வந்து வச்சுருப்போம் கலர் கலராக. இந்த பேஸ்கெட் யூஸ் பண்ணி இன்றைக்கி சூப்பரான ஆர்கனைசர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிச்சனில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸு காயெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இந்த ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணலாம். சிங்கிளாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பாஸ்கெட்டை நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு 2 ஹேங்கர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியான துணிக்கு போடுற கிளிப்பு வந்து 2 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அந்த ஹேங்கர் இருக்கு இல்லையா, அந்த ஹேங்கரை இந்த மாதிரி வந்து ஒரு ஷேப்பில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த பேஸ்கெட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஹேங்கரோட அந்த அடிப்பகுதியில் வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கிளிப்பை வந்து இப்படி போட்டு விடுங்க. நான் போடுற மாதிரி இப்படி நீங்கள் வந்து பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புதுசாக ஏதோ ஆன்லைனில் நீங்கள் வந்து வாங்கின ஆர்கனைசர் மாதிரியே இருக்கும். இப்போ அடுத்த பக்கம் இருக்கிற அந்த பேஸ்கெட்டோட அந்த சைடு பகுதியிலையும் இப்படி வந்து நீங்கள் கிளிப்பு வந்து போட்டு விடுங்க. கிளிப்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பாஸ்கெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அதே மாதிரியே இன்னொரு பேஸ்கெட் இருந்தது இல்லையா, ஸோ அதையும் வந்து எடுத்து வச்சு இப்படி போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி இப்போ நம்ம இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோன்னா பேஸ்கெட் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக 2 பேஸ்கெட்டையும் சேர்த்து நடுவில் இந்த மாதிரி ஒரு கிளிப்பு போட்டு விட்டுட்டேன். இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அதோட லுக்கு. இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் உங்களோட கிச்சன் கவுண்டர் டாப் ஏதாவது ஒரு கார்னர்லையோ இல்லைன்னா உங்களோட கவுண்டர் டாப்புக்கு கீழே கூட இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இப்போ நான் இதில் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது காய்கறி யூஸ் பண்ணுறது அது மாதிரி கூட போடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இதை வந்து ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய கிளிப் ஐட்டம், பேண்டு அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான ஐடியாவாக இருந்தாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி நகை பாக்ஸ் வந்து நம்ம எப்போவுமே வச்சுருப்போம் இல்லையா, கலர் கலராக வந்து வச்சுருப்போம். இதை வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அதில் சின்ன சின்ன நகைகள் கூட நம்ம வந்து போட்டு வச்சுருப்போம். ஆனால் இதை கிச்சனில் எப்படி ரொம்ப ஆர்கனைசராக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது டபுள் சைடு டேப் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 2 பீஸ் கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் அதோட மேல் மூடி பகுதியில். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்னோடய கிச்சன் வாலில் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எங்கெல்லாம் ஒட்டணும்னு தோணுதோ, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த குக்கரோட வெயிட் வந்து அடிக்கடி நான் எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது எனக்கு ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி பாத்திரம் கழுவும் போது நம்ம போட்டிருக்க ரிங்கெல்லாம் கூட கழட்டி எங்கேயாவது வைப்போம் கிச்சனில். இல்லை மாவு பசையும் போதெல்லாம் நான் வந்து ரிங்கெல்லாம் கழட்டி வச்சுருவேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி அந்த பாக்ஸை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இடியாப்ப அச்சு, முறுக்கு அச்செல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியான சின்ன பொருட்கள் அப்படிங்கிறதுனால அவசரத்துக்கு நம்ம எங்கே வைக்கிறோம் அப்படின்னு தெரியாமல் நம்ம தேடிக்கிட்டு இருப்போம். அதனால இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு. இதில் வந்து நீங்கள் காசு கூட போட்டு வைக்கலாம். இப்போ டக்குன்னு அவசரத்துக்கு வாசலில் ஏதோ ஒரு காய்கறி வந்திருக்கு வாங்கணும் அப்படின்னும் போது கூட இந்த மாதிரி அது கையில் வர்ற சில்லறை இதெல்லாம் கூட நீங்கள் இப்படி வந்து போட்டு எடுத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி துணிக்கு போடுற கிளிப் இருக்கு இல்லையா, இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கிளிப் இருக்கிறதுனால இதை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு வச்சோம் அப்படின்னாலுமே நமக்கு சில வேலைகளில் வந்து அது மிஸ் ஆகிடும். இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து ஒரு இடத்துல ஆர்கனைஸ்டாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கரோட வாசர் இருக்கும் பார்த்திங்களா,
இது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாத மாதிரி ரொம்ப காற்று லீக் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி இழுபட்ட மாதிரி ரொம்ப பெருசாகிடும். ஸோ இதை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி உங்களோட துணிக்கு போடுற கிளிப்பெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா துணி காய போடும்போது நம்ம இதை அழகாக எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஐடியாவாக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் இப்போ கொடி கயிறுலாம் கட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல இதை வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் துணி காய போடும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். காய வச்சதுக்கு அப்புறம் கூட அந்த கிளிப் எடுத்து திரும்ப இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களோட கிளிப்பு ஒன்று கூட மிஸ் ஆகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். கிச்சனில் நம்ம சமைக்கும் போது ஃபோனில் ஏதாவது பார்த்துட்டு சமைக்கிற பழக்கம், பாட்டு கேட்டுட்டு இல்லை படம் ஏதாவது பார்த்துட்டு சமைக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அந்த ஃபோன் வந்து வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டுக்காக இந்த துணி போடுற கிளிப்பை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 கிளிப் எடுத்து இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுக்கோங்க. இப்படி வந்து போட்டதுக்கப்புறமா இன்னும் 2 கிளிப் எடுத்து அதுக்கு கீழே அடிப்பகுதியிலே இப்போ நான் போட்ட மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ஒரு ஸ்டாண்டு மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாட்டோ படமோ வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட சமையல் வேலையோ வீட்டு வேலையோ நீங்கள் வந்து பார்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐடியாவும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ரீசெண்ட் டைமில் நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. இதை யூஸ் பண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணலாம். இப்போ அதோட மூடியை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம வந்து கிச்சனில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருளான அந்த லைட்டர், அதுக்கப்புறம் அந்த குக்கரோட வெயிட்டு இதெல்லாமே வந்து எங்கேயாவது நம்ம வந்து வச்சு தேடிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ முன்னாடி நான் வந்து ஜுவல் வாங்குகிற பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு டிப்பு சொல்லியிருந்தேன். ஆனால் இதில் வந்து நம்ம லைட்டர்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டபுள் சைடு டேப் இருக்குல்ல, இது வந்து எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 4 பீஸ் இல்லைனா 5 பீஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒட்டி ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களோட கிச்சன் வாலில் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். லூஸ் ஆகிட்டு கீழே கலண்டு விழுகாது. இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 இடத்துல நான் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். இதில் வந்து ரொம்ப வெயிட் அதிகம் இல்லாத சின்ன சின்ன பொருட்களை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். தீப்பெட்டி, அதுக்கப்புறம் லைட்டரு, அதுக்கப்புறம் வந்து குக்கரோட வெயிட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுவும் இதை நம்ம வந்து கிச்சன் வால்லே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுனால அவசரத்துக்கு நம்ம வந்து தேட வேண்டிய அவசியமும் கிடையாது. நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கிறதுனால எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இப்போ அந்த டபுள் சைடு டேப்பை பின்னாடி எல்லாம் ஒட்டி விட்டதுக்கப்புறமா அந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையும் உரிச்சிடலாம். இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கிச்சனோட வாலில் நான் இந்த இடத்துல ஒட்டியிருக்கேன். நான் கிச்சன் திங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒட்டியிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருக்குது, வேறு எங்கேயாவது ஒட்டணும் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குக்கரோட வெயிட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா லைட்டர் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த மாதிரி குட்டி ஐட்டம்ஸ் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்குமே வந்து ஒரு ஷேர் கொடுத்துருங்க. ரீசெண்ட் டைமில் நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இன்னுமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் அந்த வீடியோவோட தம்ப்நெயில் எல்லாமே ஆட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.